கட்சி கழகத்தின் சார்பாக மீட்டிங் ஒன்று போடுறாங்க. எங்கள் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மக்களுக்கான ஏதாவது ஒரு சிறப்பான திட்டம் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். மக்களுக்கு திமுக ஆட்சிகளை இதை பண்ணாங்க, நாங்கள் அதை தவிர்த்துட்டு உங்களுடைய நல்லதுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. அங்கே போயும் கதறல் சத்தம் தான். இது செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 5144 பார் இருக்குது தமிழ்நாட்டில். ஒட்டு மொத்தமாக இந்த பாரில் ஒரு கடைக்கு 1 லட்ச ரூபானா கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே குறைஞ்சது 200 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஓடிறாங்கன்றீங்க. ஆனால் உங்களுடைய மின்சாரத்துறையில் எத்தனை துணை மின் நிலையங்கள் இருக்குது, எத்தனை மின் நிலையங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதை சிறப்பான முறையில் ஆய்வு பண்ணி மின்வெட்டு பிரச்சனையை ஏற்படாத அளவுக்கு நம்ம அந்த துறையை சிறப்பான முறையில் நம்ம கொண்டு போனோம்னா தான் மக்கள்கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதை விட்டு எதில் நமக்கு உங்களுக்கு எப்படின்னா தெரியும், மின்சாரத்துறை மதுவிலக்குத்துறையுடைய அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு தெரியுமான்றதுன்னு தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு துல்லியமாக தெரியுதுன்னும் போது அப்போ மதுவிலக்குத்துறையை நீங்கள் கைப்பற்றுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறீங்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் ஏன் அண்ணன் செந்தில் பாலாஜி மீது இந்த அளவுக்கு வன்மத்தை கொச்சிங்க? ஏன் இதே போல தான் வெள்ளை அறிக்கை விடுறேன் தமிழ்நாட்டில் வாங்க ஒட்டுமொத்த கடனுக்கும் நாங்கள் வெள்ளை அறிக்கை விடுறேன். நீங்கள் இன்ன வரைக்கும் வெள்ளை அறிக்கை விடல. எந்த துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை விடுறீங்க? அதுலேயும் பார்த்தீங்கன்னா எது திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே அந்த கடன் வாங்க போச்சுக்கா? அதிமுக இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் எல்லாமே தானே வாங்கிட்டு இருக்காங்க. புதுசாக இப்போ நீங்கள் மட்டும் இப்போ வந்து ஊழலே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஊழல் பண்ணிட்டாங்க அதனால கேச போகிறீங்க. நீங்கள் 5 வருஷம் காலம் ஆண்டது பிறகு, இது 5 வருஷம் காலம் ஆண்டது பிறகு அதிமுகவோ இல்லை திமுகவோ ஆட்சி அமைந்தா உங்களுடைய வெள்ளை அறிக்கை இதே போல் தெளிவாக விளக்கத்தோடு கொடுப்பாங்க. இது நீங்கள் பண்ணதை விட பயங்கரமான வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. அதனால் இது போல் செய்யறதை விட்டு மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை செய்யுங்க. மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினீங்கன்னா மக்களுக்கு இதோட திமுக ஆட்சியில் இருந்து இதை மீட்டப்பட்டு உங்களுக்கு நான் பண்ணுறேன், இந்த விஷயத்த பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய தொகுதியை ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, நான் அதை தீர்த்துட்டேன். திமுக ஆட்சி காலத்துலேயும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்துலேயும் இது தீர்க்கப்படாத ஒரு விஷயத்தை நான் தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆக போகுது நீங்கள் ஆட்சி அமைஞ்ச பிறகு. 6 மாதம் டைம் கிடைங்க. கண்ணை மூடி கணத்துலேருந்து 3 மாதம் வந்துச்சுங்களா? இன்னும் நான் மிஞ்சி போன ஒரு 3 மாதம். அதன் பிறகு பாருங்கள் ஆட்டத்தை எப்படி ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் மற்ற கட்சிகள்லாம் ஆடுற கரெக்டாக காயின் பார்த்து ஊற்றுறாங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இந்த போல கட்சிகளை விமர்சனம் பண்ணுவதை விட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யுங்க. அதுதான் சிறப்பாக இருக்கும். மக்களுக்காக செய்யுங்க. இந்த பாருங்க, நீங்கள் எந்த பிரச்சனையை எதிர்கொண்டாலும் அது தவறுகளை இருந்தால் சுட்டி காட்டுமே தவிர அதை எப்படி சொல்கிறது, மக்களுக்கு நல்லதாக இருந்தால் அதை ஆதரிக்கும், மக்களுக்கு கெட்டதாக இருந்தால் அதை தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுவோம்.